இந்தியாவின் முப்படைகளின் தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என்.எஸ். ராஜா சுப்பிரமணி தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். முப்படை தலைமை தளபதியாக என்.எஸ். ராஜா சுப்பிரமணி தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்கள். அஸ்வினி வணக்கம். முப்படை தலைமை தளபதியாக இருந்த இந்தியாவினுடைய முப்படை தலைமையாக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் என்.எஸ். ராஜா சுப்பிரமணி தற்பொழுது தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்போதைய தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய ஜெனரலாக செயல்பட்டு வரும் அனில் சௌகான் வரும் மே 30ஆம் தேதியுடன் ஓய்வு பெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிதாக முப்படை தலைமை தளபதியாக என்.எஸ். ராஜா நியமிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ராணுவ விவகாரங்கள் செயலாளராகவும் என்.எஸ். ராஜா சுப்பிரமணியன் செயல்படுவார் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. 1985 ராணுவத்தில் இணைந்த ராஜா சுப்பிரமணியன் பல்வேறு உயர் பதவிகளை வகித்திருக்கிறார். 2023 மத்திய கட்டளைப்படையின் தலைமை தளபதியாக பணியாற்றினார். அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை பெற்றுத் தந்தது. 2024 ஜூலை 1 முதல் 2025 ஜூலை 1 வரைக்கும் இந்திய ராணுவத்தின் துணை தளபதியாக பணியாற்றியிருக்கிறார். 2025 செப்டம்பர் முதல் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகத்தின் ராணுவ ஆலோசகராக பணியாற்றி பல்வேறு அனுபவங்களை கொண்டிருக்கக்கூடிய என்.எஸ். ராஜா சுப்பிரமணி தற்பொழுது முப்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விவகாரங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் முப்படை தளபதியினுடைய இந்த நியமனம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, இந்தியாவின் முப்படைகளின் தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என்.எஸ். ராஜா சுப்பிரமணி தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். முப்படை தலைமை தளபதியாக என்.எஸ். ராஜா சுப்பிரமணி தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்கள். அஸ்வினி வணக்கம். முப்படை தலைமை தளபதியாக இருந்த இந்தியாவினுடைய முப்படை தலைமையாக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் என்.எஸ். ராஜா சுப்பிரமணி தற்பொழுது தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்போதைய தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய ஜெனரலாக செயல்பட்டு வரும் அனில் சௌகான் வரும் மே 30ஆம் தேதியுடன் ஓய்வு பெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிதாக முப்படை தலைமை தளபதியாக என்.எஸ். ராஜா நியமிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ராணுவ விவகாரங்கள் செயலாளராகவும் என்.எஸ். ராஜா சுப்பிரமணியன் செயல்படுவார் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. 1985 ராணுவத்தில் இணைந்த ராஜா சுப்பிரமணியன் பல்வேறு உயர் பதவிகளை வகித்திருக்கிறார். 2023 மத்திய கட்டளைப்படையின் தலைமை தளபதியாக பணியாற்றினார். அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை பெற்றுத் தந்தது. 2024 ஜூலை 1 முதல் 2025 ஜூலை 1 வரைக்கும் இந்திய ராணுவத்தின் துணை தளபதியாக பணியாற்றியிருக்கிறார். 2025 செப்டம்பர் முதல் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகத்தின் ராணுவ ஆலோசகராக பணியாற்றி பல்வேறு அனுபவங்களை கொண்டிருக்கக்கூடிய என்.எஸ். ராஜா சுப்பிரமணி தற்பொழுது முப்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விவகாரங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் முப்படை தளபதியினுடைய இந்த நியமனம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, ராஜேஷ் இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.